அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் தங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர். தற்போது அவர் 5ஆம் இடத்தில் சாதகமாக இருந்து 6ஆம் இடத்துக்கு பாதகமாக செல்கிறார். ஏற்கனவே 7.5 சனியில் 2ஆம் இடத்தில் வாக்கு சனி, குடும்ப சனி நடைபெறுகிறது. ராசியில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. கணவன் மனைவி ஒற்றுமை குறையலாம். பேச்சில் கவனம் தேவை. ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசித்துதான் செயல்பட வேண்டும். பெரும்பாலான கும்பராசி ஆண்களுக்கு மனைவிமார்கள் அமைவதில்லை. மனைவி சொன்ன பேச்சை கேட்பதில்லை. ஆகவே கும்பராசி ஆண்கள் மனைவிமார்களிடம் ஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும். மனைவி தங்களை தொல்லை செய்து கொண்டு இருப்பார், தொந்தரவு செய்வார். ஆகவே கவனமாக இருங்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிக்கனம் தேவை. அகலக்கால் வைத்தல் கூடாது. திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகலாம். 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் உண்டாகும். பிறருக்கு கடன் கொடுத்தல் வேண்டாம், ஜாமீன் கொடுக்கவும் வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் தற்சமயம் தாமதமாகலாம். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகளினுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை கவனமாக இருங்கள். சிலருக்கு அறுவை சிகிச்சை நடைபெறலாம். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கிட்னி ப்ராப்ளம், கிட்னியில் ஸ்டோன், யூரினல் இன்ஃபெக்ஷன் போன்றவை வரலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு சாதகம் இல்லை, பாதகம் இல்லை. இருக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சினிமா நடிகைகளுக்கு தங்களை பற்றி வீண் வதந்திகள் பரவும். புகழுக்கு களங்கம் ஏற்படும். புது பட வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். அரசியல் துறை அன்பர்களுக்கு இந்த நேரம் சனி 7.5 சனியாக இருக்கிறது. குருவும் 6இல் இருக்கிறார். நோய் நொடிகள் அதிகரிக்கும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைப்பது தாமதப்படும். தங்களுடைய புகழுக்கு களங்கம் உண்டாகும். மாணவியர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். கவன சிதறல் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். 31/10/2026 முதல் 13/12/2026 வரை குரு அதிசாரமாக சிம்மராசி செல்கிறார். அப்போது நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பம் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் மேம்படும். குரு 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடைகிறார். அப்போதும் நன்மைகள் அதிகரிக்கும். ஆக ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை உள்ள காலத்தினால் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தவிர்த்தல் வேண்டும். கும்பராசி பெண்கள் அதிகம் வாய் பேசுதல் கூடாது. மௌன விரதம் இருத்தல் வேண்டும். கணவரின் சொற்படி கேட்குதல் வேண்டும். பெண்கள் ஆண்களை தொந்தரவு செய்தல் கூடாது. பொருளாதாரத்தில் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். வெளி இடங்களில் உண்பதை தவிர்த்தல் வேண்டும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தன்வந்திரி பகவானை வணங்குங்கள். ஒப்பந்ததாரர்கள், கான்ட்ராக்டர்கள், ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு சற்று கவனம் தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. ஆனால் குரு பார்வை கும்பராசினருக்கு தங்களுடைய 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய மகர ராசிக்கு படுகிறது. விரைய ராசிக்கு படுகிறது. ஜீவனஸ்தானத்திற்கும் குரு பார்வைப்படுவதால் எப்படியோ தேவைக்கு தகுந்த
மாதிரி பண வரவு வந்து சேரும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள், பகவத்கீதை படியுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.